வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 வச்சிருக்கேன் நான். அதில் வந்து ஃப்ரண்ட் டயர் ரொம்ப தேஞ்சு போச்சு. வண்டி எடுத்து 4 வருஷமாக டயர் மாற்றவே இல்லை. வண்டியை ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இப்போ ஃப்ரண்ட் டயர் வந்து மாற்றலாமல் ஐடியாவில் இருக்கேன். அந்த என்ன டயர் போடலாம்னா, நம்ம சியட்டில் வந்து பஞ்சர் சேஃப் டயர்னு சொல்லிட்டு ஒரு டியூப்லெஸ் டயர் விளம்பரப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த டயர் தான் வந்து இப்போ வண்டியில் மாட்டலான்னு ஐடியாவில் இருக்கேன். அந்த டயர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணி அது பஞ்சர் உண்மையாகவே பஞ்சர் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஆணி பொத்து இருந்தாலும் அதை மறுபடியும் பிடுங்கினா காற்று லீக் ஆகாது, பஞ்சர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து கஸ்டமர் வண்டியில் செக் பண்ண முடியாது. அதனால் என் சொந்த வண்டியிலே நானே சொந்தமாக காசு கொடுத்து அந்த டயரை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆணி நம்மளே அடித்து அதை மறுபடியும் வெளியே எடுத்து காற்று லீக் ஆகுதா இல்லை அரெஸ்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சியட் பஞ்சர் சேஃப் டயர் இது இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பல்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தான். இது நம்ம வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் போயிடுச்சு. ஃப்ரண்ட் டயருக்கு பதிலாக இப்போ இந்த டயர் மாற்ற போகிறோம். நார்மல் டியூப்லெஸ்க்கு பதிலாக இப்போ இந்த பஞ்சர் சேஃப் டயரை போட போகிறோம். இது வந்து டியூப்லெஸில் மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது பெரிய பைக்கிங் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போதைக்கு ஸ்கூட்டிக்கு வரல. டியூப்லெஸ் டயர் மட்டும் தான் வந்திருக்கு, டியூப் டயர் வரல. பல்சருக்கு இந்த டயர் பார்த்திங்கன்னா 90 17 சைஸில் இதோட ரேட் வந்து 2700 வருது. இது நார்மலாக ஒரு ஃப்ரண்ட் டயர் டியூப்லெஸ் டயர் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் ஒரு 1700 1800 தான் வரணும். இது 2700 வருது. மினிமம் ஒரு 1000 அதிகமாக வருது இது. சரி, இந்த டயருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது கரெக்டாக பஞ்சரை ஸ்டாப் பண்ணுறா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே மேனுவலாக ஒரு பஞ்சரை க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வீலை கழட்டிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டி வீலை கழட்டிடுவோம். நம்ம டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் சுத்தமாக போயிடுச்சு. சுத்தமாக க்ரிப்பே இல்லை, ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம அந்த டயர் மாற்ற போகிறோம். ஓகே, டயரை கழட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பழைய டயரை கழட்டி எடுத்துட்டோம். இதுக்கு பதிலாக புது டயரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். வீல் ரிம்மெலாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். வீல் ரிம்மில் ஏதாவது ரெஸ்ட் இருந்தாலோ ஏர் லீக் ஆகும், அதெல்லாம் செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். இது எதுவும் ரெஸ்ட்லாம் இல்லை, புது வீல் தான் இது. ஓகே, நம்ம முதல்ல அந்த டயரை வந்து பிரித்து பார்ப்போம். இது எப்படி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்ஸிங்லாம் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் போட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டயருக்காக தான் இவ்வளோ பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. டயருக்கு உள்ளே பார்த்தோன்னா ஒரு கம்மு மாதிரியான லேயர் கொடுத்துருக்காங்க. இது நல்ல கம்மு மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பஞ்சர் ஆச்சுனாலும் லாக் பண்ணுறது. அந்த ஹோல்ஸை வந்து இது மூடிடும். ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே. இது ஃபுல்லாக டயர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டயர் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்குது. நல்லா திக்னஸாக ஒரு 5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 5-6 mm இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க உள்ளே. சரி, ஓகே, நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஏர் செக் பண்ணிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம காற்று பிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக நம்ம 35 PSI அளவு வச்சுருக்கோம். போதும், கரெக்டாக 35 இருக்குது. ஓகே, நம்ம மவுத் கேப் போட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளே இதை மேனுவலாக பஞ்சர் ஆக்கிட்டு பஞ்சர் ஸ்டாப் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏன்னா அவங்க டியூப்லெஸ் பஞ்சர் சேஃப் டயர்னு சொல்கிறாங்க. பஞ்சர் சேஃபாக இருக்குன்னு பார்ப்போம். இது என்னோடய வண்டி தான், அதனால் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் வண்டியில் இந்த மாதிரி பண்ணல, என் வண்டியில் தான் பண்ணுறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வண்டியில் வீலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பஞ்சர் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் ஒரு ஆணி அடித்து செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த டயர் வந்து காற்று லீக் ஆகாமல் தடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது ஒரு டயரில் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.5 mm அதுக்குள்ளே இருக்கிற திக்னஸில் தான் வந்து பஞ்சரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பஞ்சர் ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆணியோட திக்னஸ் பார்த்தோன்னா நம்ம வெறும் அளந்துருவோம். 2.5 2.6 தான் இருக்குது. கொஞ்சம் ரஃபாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.6 இருக்குது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு வந்து ஸ்டாப் பண்ணுது. நம்ம இதை பஞ்சர் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் ஸ்டாப் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு. மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து என்னோடய சொந்த வண்டி. இந்த டயர் நான் இப்போ சொந்தமாக காசு கொடுத்து வாங்கினது, கஸ்டமர் வண்டி கிடையாது. நீங்கள் எதனா கஸ்டமர் வண்டின்னு நினச்சிக்க போகிறீங்க. என் சொந்த வண்டி தான். இது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இதுக்காக தான் வீடியோ போடுறது. ஆணி அடித்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஆணி அடிச்சிட்டோம், உள்ளே போச்சு அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த ஆணியை வெளியே எடுத்தால் காற்று லீக் ஆகுது. இப்போ ஆணி அப்படியே இருக்கும்போதே காற்று லீக் ஆகுது செக் பண்ணலாம். காற்று லீக் ஆகலை. அதாவது ஆணி இருக்கும்போது லீக் ஆகலை. ஆணி எடுத்ததுக்கப்புறம் லீக் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஆணி எடுத்துட்டேன், ஆனால் லீக்கேஜ் எதுவும் வரல. இந்த இடத்துல தான் நம்ம ஆணி அடித்தோம், எந்த விதமான லீக்கேஜும் வரல. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இந்த டயர் வந்து பஞ்சரை தடுக்குது. பஞ்சர் ஆனாலும் காற்று லீக் ஆகாமல் தடுக்குது. இந்த இடத்துல தான் கரெக்டாக ஆணி அடித்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மறுபடியும் வேணால் ஆணி வேணால் உள்ள உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஆணி அடிச்சுட்டு மறுபடியும் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான். அந்த இடத்துல ஹோல்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஆணி அடித்த ஹோல்ஸு. ஆனால் எந்த விதமான ஏர் பபிள்ஸும் வரல. கொஞ்சம் கூட காற்று லீக் ஆகலை. நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. ஒரு 2700 கொடுத்து வாங்குகிறோம். கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சுத்தமாக காற்று லீக் ஆகவே இல்லை. ஒரு ட்ராப் கூட ஒரு பபிள் வரல. நம்ம ஆணி அடித்த ஹோல்ஸ் கரெக்டாக தெரியுது இல்லை, ஆனால் அதில் காற்று சுத்தமாக லீக் ஆகலை. பக்காவாக லாக் பண்ணுது. இந்த டயரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு Ceat பஞ்சர் சேஃப் டயரை வாங்கி நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டயரோட ரேட் என்ன, அந்த டயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த டயர் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா, நம்ம ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா வழியில் நிற்காமல் பஞ்சர் வந்து காற்று லீக் ஆகுது தடுக்குதான்னு சொல்லிட்டு வீட்டில் தெளிவாக பார்த்துருப்போம். இது கரெக்டாக வேலை செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டியூப்லெஸ் டயரில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பெரிய பைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டி மாதிரியான டயர்களை கொடுக்கல. இந்த டயர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து நம்ம அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது கிரீஸோ இல்லை ஆயிலோ வந்து பீடிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜெல் உள்ள இருக்க அந்த ரப்பர் பீடிங் வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோட்டிங் வந்து உள்ள டிஸ்டர்ப் ஆகாமல் டயரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயருக்கு உள்ளார எந்த தண்ணி உள்ளே போகக்கூடாது, அது வாட்டர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணி உள்ளே போச்சுன்னா அந்த ரப்பர் வந்து அது கூட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு அது சரியாக வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா டயர் ப்ரெஷர் எப்பவுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டயர் ப்ரெஷர் கம்மியாச்சுனாலும் டயர் வந்து சரியாக வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2.5 mm மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பஞ்சர் ஆச்சுன்னா அது காற்று நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 mm இருந்தால் மட்டும்தான் இது வந்து பஞ்சரை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கண் கூட செக் பண்ணி பார்த்துட்டோம். பஞ்சர் ஆனாலும் காற்று வெளியே லீக் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த Ceat பஞ்சர் சேஃப் டயர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மெக்கானிக்கான எனக்கே வந்து அந்த டயரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியாது. நம்ம அதை கண் கூட பார்க்கும்போது தான் டயர் வந்து வேலை செய்யுதா செய்யலான்னு தெரியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.